எம்ஜிஆருக்கு ஈக்குவலா வர முடியுமா? முடியாது. எம்ஜிஆர் எங்க, நீ எங்க? அது மட்டும் இல்லாம 3 வருஷமா செய்தியாளர்களே சந்திக்காத ஒரு தலைவராகவும் 1996 ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் தோத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முதலமைச்சரா இருந்து கேள்வியாவே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரிசல்ட்ட பார்க்கும்போது அதிசயமும் ஆச்சரியமும் ஒரு மனுஷனுக்காண்டி நிகழ்ந்திருக்கிறத கண்ணால பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதாவது எந்த கட்சி வரும்னு தெரியாதுன்னு கணிப்புல கூட சொல்லியிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரிசல்ட்ட பார்க்கும்போது அதிசயமும் ஆச்சரியமும் ஒரு மனுஷனுக்காண்டி நிகழ்ந்திருக்கிறத கண்ணால பார்க்க வேண்டியதா இருக்கு. இது படத்துல கூட இப்படி கற்பனைகளை கொண்டு வந்தா கூட நம்மளை கள்ள கொண்டு போய் எரிஞ்சிருவாங்க. ஆனா ரியல் லைஃப்ல ஒரு மனுஷனால ஒரு ஒரு மாற்றம் வருமா அப்படின்றதையா இந்த காணொலியில நீங்க பார்க்க பாருங்க. நான் உங்கள் காமெடி தருவி. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருத்தரை தொட்டதெல்லாம் துவங்கும்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நடிகனா நடிகர்கள் எல்லாம் காட்டிலும் ஒரு உச்ச பெற்ற ஒரு நடிகனா ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில இருக்கிற ஒரு மனுஷனாகிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அரசியலே தான் மக்களுக்கு ஒண்ணு செய்யணும்னு நினைச்சு வரும்போது அது சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது. சினிமா வேற அரசியல் வேற. ஏன்னா சினிமாவில இருந்து அரசியலுக்கு எத்தனையோ நடிகர்களை பார்த்திருக்கோம். அதாவது ஆரம்ப கட்டத்துல நம்ம சரத்குமார் சார் வந்தாரு, விஜயகாந்த் சார் வந்தாரு, கமலஹாசன் வந்தாரு, ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அரசியலுக்கு வரதா சொல்லியிருந்தாரு. ஆனா வரல. எத்தனையோ பேர் முதல் தேர்தலை சந்திப்பாங்க. அந்த முதல் தேர்தலில் என்ன மாதிரி ரிசல்ட் வருதோ அதை பார்த்துட்டு அப்படி பின்னடைஞ்சு போயிருக்க பாக்குறோம். இந்த முதல் தேர்தலில் ஒரு மனுஷன் தேர்ச்சி அடைஞ்சானா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஏன்னா அவர் முதல் தேர்தலே 234 தொகுதியில வெறும் ஒரு தொகுதி விருதாச்சல தொகுதியில மட்டும் ஜெயிச்சாரு. அது மேல அவர் ஜெயிக்கல. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் எதிர்கட்சியா 29 சீட்டு உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்தாரு. அவரும் அப்படிதான் ஒரு சீட்டு கூட வாங்காம கோயம்புத்தூர்ல தோத்து போயிட்டாரு. இப்படி அரசியல தோல்வி அடைஞ்சிட்டு போனவங்களை தான் நம்ம பல பேரை பார்த்திருக்கோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் அரசியல வெற்றி அடைஞ்சவங்க யாருமே இல்லைன்னு இது வரலாற்றுல எழுதுற ஒன்று. ஆனா அந்த வரலாற்றையே மாற்றி அமைக்க முடியும், அந்த வரலாற்றையே என்னால முறியடிக்க முடியும். இந்த 2026 தேர்தல் அழகா வெளிப்படுத்திருக்கிறதா ஒரு விஷயம். ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு 3 ஆண்டு கூட முன்ன முடிவடையல. அதுக்குள்ளயும் அவர் சந்திச்ச இன்னல்கள், கரூர் சம்பவம் மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் விழுந்துச்சு அவருக்கு. எத்தனையோ இளைஞர்கள் விபத்துக்குள்ளாகி மரணம் அடைஞ்சிருக்காங்க. எத்தனையோ பேர் கூட்ட நெரிசல்ல ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. இப்படி பல கேள்விக்கு ஆளாயிருக்காரு. விஜய் லேட்டா தான் வராரு, விஜய் மக்களை சந்திக்கல, அது மட்டும் இல்லாம பிரச்சாரத்துக்கு கொடுத்த டயத்தை கொடுத்துட்டு அதை கேன்சல் பண்றாரு அப்படின்னு ஒரு பக்கம் அதாவது பிரச்சாரத்தை கூட முழுமையா அடையல. 233 வேட்பாளர்களும் அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள். அரசியல் பணியினால என்னன்னு அதுக்கு முன்னாடி அவர்கள் ரசிகர் மன்ற தலைவராகவும் ரசிகர் மன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க. அரசியல் கலன்றது அவங்களுக்கு புதுசு. மக்களுடைய வேட்பாளர்கள், அறிமுகப்பட்ட ஒரு வேட்பாளர்கள், அவங்க முகம் யார் முகமே இல்ல. பிரச்சாரத்திலே வேட்பாளர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில கூட பிரச்சாரத்தை முழுமையா பண்ணல, பண செலவு பண்ணாம இருக்காங்க, முழுமையா பண்ணலன்னு நம்ம செய்திகள்ல கேள்விப்பட்டோம். இந்த தேர்தல் வேலையில பூத்து கமிட்டின்னு ஒரு இடம் ஒதுக்கி அந்தந்த கட்சியினர் கூட்டம் போடுவாங்க. எந்தெந்த தொகுதி எந்தெந்த ஏரியாக்குள்ள போனா எப்படி ஓட்டு கேட்கணும். ஆனா அதை கூட தாவேக்காவுக்குன்னு ஒரு சிறந்த ஒரு பல தொகுதியில அந்த பூத்து கமிட்டியை ஒதுக்கல. இப்படி பல கேள்விகள் வந்துச்சு. தாவேக்கானால அரசியல் பண்ண முடியுமா? தாவேக்கானால கிராமத்துகள்ல போய் தன்னுடைய சின்னங்களை வெளிப்படுத்த முடியுமா? எப்படி முடியும்? சாத்தியமே இல்ல. ஒரு புது கட்சி, அது விஜய் மட்டும் தெரிஞ்ச முகம், மற்ற முகங்கள்லாம் தெரியாத முகம், எப்படி ஒரு ஜெயிக்க போறான்ற கேள்விகள். அது மட்டும் இல்லாம 3 வருஷமா செய்தியாளர்களே சந்திக்காத ஒரு தலைவராகவும் திமுக அரசும் விஜய்க்கு எதிரான சில விஷயங்களை பண்ணதாகவும் செய்திகள் வெளிப்பட்டுச்சு. அதாவது அவர் ஓட்டு கேட்க போகும்போது அவர் ரோட் ஷோ போக கூடாது, அவர் சில தொகுதிகள் இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன், ஒரு கட்டுப்பாட்டுகள் விதிச்சாங்க. அது போல நடந்த தேர்தலில் கூட ஓட்டு போடுறதுக்கு போக்குவரத்துக்கான ஒரு ஆயத்தத்தை கூட தமிழக அரசு பண்ணல என்ற ஒரு கேள்வி வந்துச்சு. எத்தனையோ இளைஞர்களும் போடாம மனவேதனையில இருந்த வீடியோக்களை நம்ம சமீபத்தில் பார்த்திருப்போம். இப்படி பல இன்னலுக்கு தாவேக்காவும் ஆளாகி இருக்கும் போது இதுல பல அரசியல்வாதி என்ன சொன்னாங்கன்னா, 1996 ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் தோத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முதலமைச்சரா இருந்து சரத்குமார் அவர்கள் விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் தாவேக்கா அவர்கள் அட்டை அப்படின்னாரு. நயன்தாராவுக்கு வர கூட்டத்தை விட கம்மிதான் செல்லூராஜ் அவர்கள் சொன்னாரு. டிவிக்கு ஒரு தற்கொலை கூட்டம்னு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. வருவது விசிலடிக்கும் கூட்டம் தானே விசிகா கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. வீட்டை விட்டே வெளியே வராதவர் விஜய்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி விமர்சன ஆனங்கள் விஜய் அவர்களுக்கு கருத்து கணிப்புல கூட என்ன சொல்ல போறாங்க, ஒரு 10 சீட்டு ஜெயிக்கலாம், ஒரு 12 சீட்டு ஜெயிக்கலாம், மிஞ்சி போனா விஜய் அவர்கள் ஒரு எதிர்கட்சியா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு கேள்வியோட கொண்டு எத்தனையோ கருத்து கணிப்புகள் அப்படியே அமைஞ்சிச்சு. ஆனா இந்திய வரலாற்றிலேயே 1,71,00,000 ஒரு தனி கட்சி கூட்டணி இல்லாம ஜெயிச்சு வந்திருக்கின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. இது இந்திய வரலாற்றிலேயே, தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை. பணநாயகத்தை முடிச்சு, பெரிய படைகளை முடிச்சு, ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் முடிச்சு, ஒரு தனித்து ஒரு கட்சி தொடங்கிய 3 ஆண்டுகளிலேயே இவ்வளவு பெரிய ஒரு வாக்கு எண்ணிக்கையோட வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது கருதப்படுது. ரெண்டாவது என்னன்னா, ஒரு ஓட்டு சதவீதம் எவ்வளவுனா 34.95%. இதே போல 1974 எம்ஜிஆர் அவர்கள் 33.5% வாக்குகள் மட்டும்தான் வெற்றி பெற்று ஜெயிச்சார். கிட்டத்தட்ட அவரோடைய ஒரு மடங்கு இஷ்டதான். எம்ஜிஆருக்கு ஈக்குவலா வர முடியுமா? முடியாது. எம்ஜிஆர் எங்க, நீ எங்க? அப்படின்ற ஒரு கேள்வி, நகைச்சுவை, வெறுப்பு, ஒரு மனுஷனை எவ்வளவு தனிப்பட்ட தாக்குதல் நடத்தணுமோ அம்பட்டையும் தாவேக்கா கட்சி தலைவர் விஜயை நோக்கி எல்லா அரசியல் விமர்சனமும் தாக்கப்பட்டுச்சு. எல்லா அரசியல் விமர்சனமும் தாக்குனாங்க.
அதுக்கு விஜய்க்கு மக்கள் கொடுத்த பாடம் என்னன்னா, சென்னை வந்து திமுகவுடைய கோட்டையா இருந்துச்சு. அதை சுக்குநூறா உடைச்சு 13 தொகுதி தாவேக்காக்கு வெற்றி வாய்ப்பை சுட்டி கொடுத்திருக்காங்க சென்னை வாழ் மக்கள். அது மட்டும் இல்லாம சென்னை முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில எத்தனையோ முறை ஜெயிச்சிருக்காங்க. அவருடைய சொந்த தொகுதியிலேயே ஒரு வேட்பாளரை நிக்க வச்சு தாவேக்காவை தோற்கடிச்சிருது மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாவே இருக்கு. 1996 ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் தோத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முதலமைச்சரா இருந்து சொந்த தொகுதியில தோக்குறது வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ன்றாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு பாத்தீங்களா? இது மட்டும் இல்லாம மிக பெரிய ஜாம்பவான்கள் பிடிஆர் பழனிவேல்ராஜன், மூர்த்தியா இருக்கட்டும், உதயகுமாரா இருக்கட்டும், செல்லூர்ராஜ் அவர்களா இருக்கட்டும், அன்பின் வயசு பொய்யாமலியா இருக்கட்டும், கீதா ஜீவனா இருக்கட்டும், சுப்பிரமணியம் அவர்களா இருக்கட்டும், இப்படி திமுக அதிமுகவில் இருக்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ராயபுரத்துல உள்ள ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும், இப்படி பல பேரை தாவேக்கா வந்து சுக்குநூறா உடைச்சு விட்டு போயிருச்சுன்றதுதான் இங்க பேசக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இப்ப என்ன ஆயிருக்கா, ஒட்டுமொத்த தமிழக அரசியலுமே நம்ம வந்து மக்களை அவ்வளவு சுலபமா வாங்கிட முடியாது பணத்தை கொடுத்து, மக்கள் பணத்தினால விலைக்கு போறவங்க அல்லன்றத இந்த தேர்தல் பாடம் கூட்டி இருக்குதான் உண்மை. இன்னும் சில நாட்களை வந்து ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. விஜய் அவர்கள் வந்திருக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த அரசியல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த அரசியலுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரசியல் நிகழ்வு நடந்திருக்கான்றதே நீங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.